சாண்ட்விச்சஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாண்ட்விச்சஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான பன்னீர் சாண்ட்விச் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் சாண்ட்விச் செய்கிறதுக்கு முதல்ல பன்னீர் ஃபில்லிங்கை செய்யணும். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பொடியாக நறுக்கின பூண்டு பல்லு 3, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு சின்ன குடமிளகா பொடியாக நறுக்கினது அதையும் போட்டு நல்லா வதக்கணும். குடமிளகா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு பன்னீரை நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா பன்னீர் நல்ல மசாலாவில் கோட்டாயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை, 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு, 2 பூண்டு பல்லு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி போடணும், கொஞ்சம் எலுமிச்சை பழம் ஜூஸ், அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி சட்னி தயாராக இருக்கு. அடுத்தது 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து முதல்ல பிரெட் ஸ்லைஸில் பட்டர் தடவணும். ரெண்டு ஸ்லைஸ்லையும் பட்டர் தடவின பிறகு செஞ்சு வச்ச புதினா சட்னியை 2 ஸ்லைஸ் மேலேயும் போட்டு தடவணும். அடுத்தது செஞ்சு வச்ச பன்னீர் ஃபில்லிங்கை 1 ஸ்லைஸ் மேல வைக்கணும். இது மேல 2 கியூப் ப்ராசஸ் சீஸ் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிட்டு கிரில் செய்ய போறோம். இதுக்கு ஒரு பேன் எடுத்து அதுல கொஞ்சம் பட்டர் போட்டு செஞ்சு வச்சு பன்னீர் சாண்ட்விச்சை கிரில் பேன் மேல வைக்கணும். சாண்ட்விச் ஒரு பக்கம் கிரில் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பட்டர் மேல தடவலாம். ஒரு பக்கம் கிரில் பண்ணி முடிச்சு மறுபக்கம் திருப்பி சாண்ட்விச் 2 பக்கம் கிரில் ஆன பிறகு பேன்ல இருந்து எடுத்துருங்க. சூப்பரான கிரில் பன்னீர் சாண்ட்விச் தயாரா இருக்கு. சூப்பரான கிரில்ட் பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்க்கும்போதே உடனே செய்யணும்னு தோணும். ரொம்ப குயிக்காக செய்யலாம். அது ரொம்ப ஈஸி, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல சீஸியாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மின்ட் சட்னி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மின்ட் சட்னி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.